இந்த தலையங்கமானது ஆண்டவர் இலங்கையில் வாலிபர்களை நேசித்து கொடுத்தான தலையங்கமாக இருக்கிறது. මේ මාතෘකාව ලංකාවේ තරුණ පිරිසට උන්වහන්සේ ප්‍රේම කරමින් ලබා දුන්නා වූ මාතෘකාවකි. நாங்கள் இந்த வாலிபர் முகாமோடு கூட இந்த தலையங்கத்தை முடிக்கக்கூடாது. මේ යවුන් කඳුරත් සමගම මේ මාතෘකාව අවසාන නොකළ යුතුයි. நம்முடைய வாழ்க்கையில் ஞாபகத்தில் வைத்து கொண்டு கடைசி பரியந்தம் இந்த தலையங்கத்துக்கு பாத்திரவான்களாக நாங்கள் ஜீவிக்க வேணும். අපගේ ජීවිතයේ අපගේ මතකයේ මේ හොඳින් රඳවාගෙන මෙම මාතෘකාවට සුදුසන් ලෙසට අප ජීවත් විය යුතුයි. இந்த கிறிஸ்தவ பாதையில் இனிமேல் நாங்கள் ஒரு விசாலமான லேசான பாதையை நாங்கள் சந்திக்க போகிறது இல்லை. මේ කිතුණු ජීවිතයේ මින් අනතුරුව විශාල පළල් මාවතක් අපට මුණ ගැසෙන්නට යන්නේ නැත. படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ඉගෙනුම වෙන්න පුළුවන්, රැකියාව වෙන්න පුළුවන්, அல்லது வீட்டில் இருக்கலாம், நண்பர்களோடு இருக்கலாம், නැතිනම් නිවසේ සිටින්න පුළුවන්, මිතුරන් සමග සිටින්න පුළුවන්. எதுவாக இருந்தாலும் உண்மையாக இயேசுவுக்காக ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த உலகம் ஒரு விசாலமான வசதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகிறது இல்லை. කුමක් කෙසේ වුවත් කිතුණු සැබෑ කිතුණු ජීවිතයක් ගත කරන්නට යන්නා වූ අයට මේ ලෝකය විශාල සැප පහසු පළල් එකක් වන්ට යන්නේ නැත. பல போராட்டங்களுக்கு அவர்கள் நம்மை தள்ளுவார்கள். විවිධ පොරබැදීම් වලට ඔවුන් අපව තල්ලු කර දමනවා ඇත. வெறுப்புகள், துக்கங்கள், கசப்புகள் கூடாக அவர்கள் நம்மை உலகமும் அவர்களும் நம்மை தள்ளி விடுவார்கள். ද්වේෂයන්, තිත්තකම, දුක මේ දේවල් හරහා ලෝකයේද ඔවුන්ද අපව ඇද තල්ලු කර දමනවා ඇත. சில வேளையில் அதிகமான துக்கத்தின் பாதை கூடாகவும் கடந்து செல்ல வேண்டி வரும். ඇතම් විට ඉතා අධික දුක්ඛිත මාර්ග ඔස්සේද ගමන් කරන්නට සිද්ධ වෙනවා. நம்மோடு இருக்கிறவர்கள் கூட சில வேளையில் பரியாசம் பண்ணும். සමහර විට අප සමග සිටිනා අය පවා අපට සමච්චල් කරන්න පුළුවන්. எங்களை கணக்கெடுக்க மாட்டார். අපිව ගණන් ගන්නේ නැහැ. நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டார். අපට කළ යුතු දේ ඔවුන් කරන්නේ නැහැ. நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டார். අපට දිය යුතු දේ ඔවුන් දෙන්නේ නැහැ. நெருக்கமான ஒரு பாதை கூடாக தேவனுடைய பிள்ளைகளாகிய வாலிபர்கள் இனிவரும் காலங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. තෙරපීම් සහිත පීඩිත මාර්ගෝසේ යන්නට මින් ඉදිරියට එන කාලවල සිද්ධ වෙන්න පුළුවන්. அந்த பாதையானது ஒரு இருளான பாதையாக இருக்கலாம். එම මාර්ගය අඳුරු මාවතක් විය හැකි. சாதாரணமாய் இருள் என்று சொல்லுகிற பொழுது ரெண்டு விதமான இருள் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். සාමාන්‍යයෙන් අන්ධකාරය කියද්දී දෙආකාර අන්ධකාරයන් තිබෙනවා. ஒன்று சாதாரணமான குறைந்த இருள், එකක් සාමාන්‍යයෙන් අඩු අන්ධකාරය, அடுத்தது காரிருள் என்று சொல்லுகிறோம். දෙක ඝන අන්ධකාරය. இதுக்கு வெளிச்சம் இவ்வளவு இருந்தாலும் அந்த வெளிச்சம் போதாதான் இருக்கும். කොපමණ ආලෝකයේ එළිය තිබුණත් නොසෑහෙනවා. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? නමුත් උන්වහන්සේගේ වචනේ කුමක්ද කියන්නේ? 2 நாளாகமம் 6 அதிகாரம் දෙවනි ලේකම් 6 වන පරිච්ඡේදය. 2 நாளாகமம் 6 அதிகாரம் දෙවන ලේකම් 6 වන පරිච්ඡේදය. முதலாம் வசனம். அப்பொழுது சாலமோன் காரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும். 6 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය එවිට සාලමෝන් කතා කොට තමන් වහන්සේ ගණන්ධකාරයේ වසනසේකයි. இதில் சாலமோன் ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னார் காரிலுள்ள வாசம் பண்ணுவேன் என்று. මේ ස්ථානයේ සාලමෝන් පවසනවා ස්වාමීන් වහන්සේ ඔවුන් ගණන්ධකාරයේ වසනසේකයි කීසේක කියා. காரிருள், அதிகமான காரிருள்ள தேவன் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதாக வாசிக்கிறோம். ඝන අන්ධකාරෙහි ස්වාමීන් වහන්සේ වසනසේකයි කියා තිබෙනවා. ஆகவே வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் இப்படிப்பட்டதான
காரிருளை போன்றதான பாதைக்கூடாக கடந்து செல்லலாம். වැඩ කරන ස්ථානවල රැකියා කරන ස්ථානවල මෙවැනි ඝන අඳුරු මාවත් ඔස්සේ යන්ට වනවා. உண்மையாகவே ஒரு கஷ்டமாக இருக்கலாம். සැබවින්ම අමාරු වෙන්න පුළුවන්. பாருங்கள், எத்தனையோ இப்போ கிட்டத்தட்ட இங்கேயோ இவ்வளோ 1000 வாலிபர்கள், நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் வேத பாடம் என்று ஒரு சப்ஜெக்டுக்கு இருக்கிறது ஒரு கொஞ்சம் பேர் தான். සිය ගණන් තරුණ තරුණයන් පැමිණ සිටිනවා. නමුත් බයිබල් පාඩම කියද්දී තාමත් සුළු පිරිසක් පමණයි සිටින්නේ. பாருங்கள், ஞானசான வேத பாடம், இந்த வேத பாடத்துக்கு ஒரு கொஞ்சம் வாலிபர்கள் தான் இருக்கிறார். වතුර බෞතිස්ම බයිබල් පාඩම, මෙම පොදු බයිබල් පාඩම මේ සඳහා පැමිණ සිටින ඉතාමත්ම සුළු පිරිසක්. இதுதான் இப்பொழுது இருக்கிறான சூழ்நிலை. මේ තමයි වර්තමාන තත්ත්වය. தேவனுடைய காரியங்கள் அநேகருக்கு அது கஷ்டமாகவும் வெறுப்பாகவும் இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ කාරණා බොහෝ දෙනාට දුෂ්කර වූද තික්ත වූද අත්දැකීමක් වී තිබෙනවා. ஆண்டுடைய வசனம் பரிசுத்த பவுல் மூலமாக ரோமருக்கு எழுதான நிருபத்தில் சொல்லப்படுகிறது. ශුද්ධ පෞල්තුමා තුළින් දෙවියන් වහන්සේගේ වචනය රෝමවරුන්ට යැවුම් පත්‍රය ලියා තිබෙනවා. ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதான நிருபத்தில் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කෑමත් බීමත් නොවේ කියා ශුද්ධ පෞල්තුමා රෝමවරුන්ට ලියා තිබෙනවා. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். රෝම 14 17 වෙනි පදය. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කෑමත් බීමත් නොව ඒ ධර්මිෂ්ඨකමද සමාදානයේද ශුද්ධාත්මයන් වහන්සේ තුල ප්‍රීතියද වේ. ஆகவே தேவனுடைய ராஜ்யமானது, நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிற பாதையானது புசிப்பும் குடிப்பும் அல்ல. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අපි විසින් තෝරාගෙන තිබෙනා මේ මාවත කෑමත් බීමත් නොවේ. படிப்பு, விளையாட்டு அதை போல அல்ல. අධ්‍යාපනය, ක්‍රීඩාව මේ වගේ දේවල්ද නොව. புதிய தொழில்நுட்பங்கள் போல அல்ல. නවීන තාක්ෂණය වගේද නොව. புதிய தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவைதான். නවීන තාක්ෂණය අපට අවශ්‍යයි. எத்தனையோ புதிய தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை, அது இல்லாமல் நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது. නවීන තාක්ෂණය අපට අත්‍යවශ්‍යයි. මන්ද ඒ දේවල් නැතුව අපට කිසිවක් කරන්නට බැරිය. ஆனால் அவைகளுக்கும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற காரியம் தொடர்புகளை நாங்கள் பார்த்தால், ඒ දේවලටත් අපටත් දෙවියන් වහන්සේටත් ඇති සම්බන්ධතාවය ගැන සලකා බලද්දී புதிய தொழில்நுட்பங்களை குறித்தும் தேவனோடு இருக்கிற தொடர்பும் நம்மை குறித்தும் பார்க்கிற பொழுது, නවීන තාක්ෂණයත් දෙවියන් වහන්සේ සමග අපට ඇති සම්බන්ධතාවයත් මේ දේවල් සලකා බලද්දී புதிய தொழில்நுட்பங்கள் நம்ம தேவனை விட்டு தூரத்துக்கு கொண்டு போகக்கூடியான வாய்ப்புகள் இருக்கிறது. නවීන තාක්ෂණය අපව දෙවියන් වහන්සේ වෙතින් ඉවතට ගෙන යා හැකිව තිබෙනවා. ஆனால் நல்ல விஷயங்கள் தான். නමුත් හොඳ දෙයක්. சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ඉතා ඉක්මනට දේවල් කර අවසන් කරන්නට පුළුවන්. எத்தனையோ நேரங்களை மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. වෙලාව බොහෝ සෙයින්ම ඉතුරු කර ගන්නටත් පුළුවන්. பணத்தை மிச்சம் பிடிக்கலாம். මුදල් ඉතිරි කර ගන්න පුළුවන්. ஆனால் அவைகள் தேவனை விட்டு நம்மை தூரம் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. නමුත් ඒවා දෙවියන් වහන්සේ වෙතින් අපව ඉවතට ගෙන යන්නට බොහෝ සෙයින්ම හැකිව තිබෙනවා. தேவனை விட்டும், தேவனுடைய அன்பை விட்டும், தேவனுடைய காரியங்களை விட்டும் அவைகள் நம்ம தூரத்துக்கு கொண்டு போய்விடும். දෙවියන් වහන්සේගෙන්, දෙවියන් වහන්සේගේ කාරණා වලින්, උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපව ඒවා බොහෝ ඈතකට ගෙන යා හැකියි. இரண்டாவதாக தேவனை பற்றிதான தரிசனம், வெளிப்படுத்தலை அவைகள் இல்லாமாக்கிவிடும். දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන දර්ශනය, එළිදරව් වීම එම දේවල් අප තුල නැති කර දමනවා. ஒரு இரவு ஒரு இருட்டான பாதைக்குள்ளாக ஒருவன் செல்லுகிற பொழுது, කෙනෙක් රාත්‍රියක කළුවරේ පාරක ගමන් කරද්දී, நேற்று நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்த பொழுது, ඊයේ දවසේ මම මගේ වගකීම් යුතුයකම ඉටු කරමින් සිටිද්දී, ராத்திரி
இரவு நடுராத்திரியில் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருந்த பொழுது මධ්‍යම රාත්‍රියේ මම මගේ වගකීම ඉටු කරමින් පසු වෙන විටදී ஒருவர் எனக்கு ஃபோனில் சொன்னார், பாஸ்டர் இது இரவான இந்த பகுதியில் நீங்கள் லைட் இல்லாமல் போகக்கூடாது. කෙනෙක් මට දුරකථනයේ නමතා කිව්වා මේ ස්ථානයේ කළුවර තැන්වල ඔබ විදුලි පන්දමක් නැතුව යන්න එපායි කියලා. சில நேரத்தில் பாம்புகள் இருக்கலாம் என்று சொன்னார். මන්ද සමහර විට සර්පයන් ගැවසෙන්න පුළුවන්. அவர் சொல்கிற பொழுது என்னுடைய கையில் டார்ச் இருந்தது. ඔහු කියද්දීත් මගේ අතේ ඒ විදුලி පන්දම තිබුණා. நான் அவருக்கு சொன்னேன், என்னுடைய கையிலே டார்ச் இருக்கிறது. මං කිව්වා මගේ අතේ ටෝච් එකක් තිබෙනවා. ஆகவே இருளில் நடக்கிற பொழுதும் நாங்கள் ஜாமக்காரராய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். කළුවරේ අප ගමන් කරද්දී මුරකාරයන්ව අප සිටිය යුතුයි කියා උන්වහන්සේ එළිදරව් කළා. இருளில் ஜீவிக்கிறதான ஜீவராசிகள் நம்மை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. මක් නිසාද රාත්‍රී කාලයේ ගැවසෙන ඒ ජීවීන් අපට බලපෑම් ඇති කරන්නට පුළුවන්. புசிப்பும் குடிப்பும் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஜாமக்காரனுடைய நிலவரத்திலேருந்து மாற்றிவிடும். කෑම බීම දේව දරුවෙක්ව මුරකාරයෙක් යනව ස්ථානෙන් එහාට ගෙන යන්නට පුළුවන්. அண்மையில் ஒரு ஊழியக்காரன் என்னோட கொஞ்ச நாள் இருந்தார். මතකදී දේව සේවකෙක් මා හා සමග සිටියත් ස්වල්ප කාලයක් அவருக்கு ஊழியம் செய்யணும்னு நான் வாஞ்சை இல்லை. ඔහුට සේවය කිරීමට ආශාවක් තිබුණේ නැහැ. அவர் தன்னுடைய காரியத்தை முதலிடம் கொடுத்து கொண்டிருந்தார். ඔහු තමාගේ කාරණාවලට පළමු ස්ථානය ලබා දුන්නා. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කෑමත් බීමත් නොවේ. அவை புசிப்பும் குடிப்பும் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஜாமக்காரன் என்ற நிலவரத்திலிருந்து மாற்றிவிடும். කෑම සහ බීම දේව දරුවෙක්ව මුරකාරුවෙකු කියන්නව ස්ථානයෙන් එහාට ගෙනියනව වෙනස් කරනවා. இரண்டாவதாக දෙවනුව அதிகமான நித்திரையை விரும்புதல் ஜாமக்காரன் என்ற நிலவரத்திலிருந்து நம்மை மாற்றிவிடும். අධික වශයෙන් නින්දට ප්‍රියවීම මුරකරුවෙකුගේ කියන තත්වයෙන් අපව වෙනස් කරනවා. அதிகமாக நாங்கள் இளைப்பாற விரும்புகிற பொழுது වැඩි වශයෙන් අපි විවේක ගන්නට කැමති වන විටදී நம்மிடத்தில் இருக்கிறான விழிப்பாகிய வாஞ்சை இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். අප තුළ තිබෙන අවදිව සිටීම ඒ ආශාව අපගෙන් ගිලිහී යනවා. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவனமாக சொல்லுகிறார். මේ නිසා තමයි උන්වහන්සේගේ ප්‍රේරිත වූ පේත්‍රස්තුමා මෙසේ කිව්වේ. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் පළවෙනි පේත්‍රස් 4 වෙනි පරිච්ඡේදයේ முதலாம் 2ஆம் வசனங்கள் පළවෙනි දෙවන පද. இப்படி இருக்கிற கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். ඉතින් ක්‍රිස්තුස් වහන්සේ මාංශයෙන් වදවින්ද බැවින් මාංශයේ ඉතිරිව තිබෙන කාලෙහි තවත් මනුෂ්‍යයන්ගේ තෘෂ්ණා ලෙස නොව දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ලෙස ජීවත් වන පිණිස එම සිත ආයුධයක් කොට පැළඳ ගනිල්ලා. මක් නිසාද මාංශයෙන් වදවින්ද තැනැත්තේ පාපයෙන් නිදහස්ව සිටී. இங்கே மாம்சத்தில் பாடுபடுகிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. මෙම ස්ථානයේ මාංශයෙන් දුක් විඳින අය ගැන කියා තිබෙනවා. பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான்னு வசனம் சொல்கிறது. මාංශයෙන් වද විඳින තැනැත්තේ පාපයෙන් නිදහස් වන බව කියා තිබෙනවා. ஆகவே பாடுகள் என்பது கிறிஸ்தவ பாதையில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. දුක් විඳීම් කිතුණු මාවතේ ඊටම වැදගත් කොටසක්. அதை நானோ நீங்களோ எந்த வாலிபரும் தவிர்த்து போக முடியாது. මම වේවා ඔබ වේවා කුමන තරුණයෙකෝ වේවා කිසිවෙකුට වළක්වන්නට නොහැකි. பாடுகள் இல்லாமல் சியோனை புதிய எருசலேமை எந்த வாலிபர்களும் செல்ல முடியாது.
දුක් විඳීමකින් තොරව සියනට හෝ යෙරුසලමට හෝ කිසිම තරුණයෙකුට පා තමන්ට බැරිය. ஓ ஆகவே ஒரு விழிப்பு, நாங்கள் ஜாமக்காரராய் மாற வேண்டுமென்றால் அதிகமாக ரெஸ்ட் பண்ணுதல், ஓய்வெடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் விழிப்புள்ள ஜீவியத்தை வெளியில் கொண்டு போய்விடும். අවදයෙන් සිටිය යුතු අපගේ ජීවිත වැඩි වශයෙන් විවේක ගැනීම නිසා මේ අවදිව සිටීම අපගෙන් ඉවත් කරනු ලබනවා. ஓ அதாவது அதிகாலையில் சோத்திர ஜெபம், අලියම ස්තුතිය, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுதல், සෑම දිනකම යාඥා කිරීම, ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேதம் வாசித்தல், හැම දවසකම අතපසු නොකර බයිබලය කියවීම, அதே நேரத்தில் தவறாமல் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பெண்டிகாஸ்ட் பேரொலிகளை வாசித்தல், ඒ වගේම පෙන්තකොස්ත හඬ, මේ වගේ අපගේ කිතුණු සංග්‍රහවන් කියවීම, ஓ இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். මෙම දේවල් ඔබේ ආත්මික ජීවිතේ වර්ධනයක් ඇති කරනවා. ஓ நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு ஆவிக்குரிய சிந்தை, நல்ல ஒரு தேவ சமாதானம் இவைகள் எல்லாம் கொடுக்கும். ඉතා හොඳ වර්ධනයක්, ආත්මික සිතුවිල්ලක්, හොඳ වර්ධනයක් අපට ලබා දෙනවා. ஓ ஆகவே அதிகாலையில் சோத்திரம் பண்ணாதவர்களாக இருந்தால் வீடுகளுக்கு போய் இனிமேல் சோத்திரம் பண்ணுவேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். ඔබ අලියම ස්තුතියට සහභාගී නොවන්නේ නම් මින් අනතුරුව නිවසට ගියයින් පසු අලියම ස්තුතියට සහභාගී වනවා යයි තීරණය කරන්න. ஒவ்வொரு நாளும் நான் வேதம் வாசிப்பேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். හැම දවසකම ශුද්ධ බයිබලය කියවනවා කියාත් ඔබ තීරණය அதே කරන්න. நேரத்தில் நேரம் கிடைக்கிற பொழுது எங்களுடைய சஞ்சிகைகளை வாசியுங்கள். ඒ වගේම ඔබට අමතර වෙලාව ලැබෙන විට සංගරාව, කිතුණු සංගරාද කියවන්න. இதனால் என்ன நடக்கிறது? நாங்கள் ஒரு விழிப்புள்ளவர்களாக ஜீவிக்க இந்த காரியங்கள் நமக்கு உதவி செய்யும். මෙම දේවල් අවදිව ජීවත් වීම සඳහා මේ කාලයේදී අපට උපකාර කරනවා. அதிகாலையில் நாங்கள் சோத்திரம் பண்ணுறதுனால අලුයම ස්තුති කිරීම තුලින් ரெண்டு காரியங்கள் எங்களுக்கு சம்பவிக்கிறது. කාරණා දෙකක් අපට සිද්ධ වෙනවා. அல்லது நாங்கள் ரெண்டு காரியங்கள் செய்கிறோம். එහෙම නැතිනම් අපි කරුණු දෙකක් කරනවා. முதலாவது, පළමු කොට நமக்கு விரோதமாக இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளை අපට විරුද්ධව තිබෙන අන්ධකාර බලයන්, சாத்தானுடைய திட்டங்களை සාතන්ගේ සැලසුම්, சங்கிலிகளால் அந்த அதிகாரத்தின் வல்லமையை கட்டுகிறோம். ඒ අධිකාරීත්වයේ බලය යදම් වලින් අපි බඳිනු ලබනවා. அதிகாலையில் சோத்திரம் பண்ணுறதுனால முதலாவது நாங்கள் செய்கிறது, இந்த அந்தகாரத்தின் வல்லமைகள், அந்தகாரத்தின் அதிபதிகள், அவைகளுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் சங்கிலியினால் கட்டுகிறோம். අලියම ස්තුතියට සහභාගී වෙන අප උදෑසනේ ඒ අධිපතීන්ගේ බලය, ඒ අධිපතීන්ව යදම් වලින්, දම්වල් වලින් බඳිනු ලබනවා. ஓ பலவானை முந்தி கட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. බලවන්තයාව පළමු කොට බැඳ දැමිය යුතු බව දේ වචනේ කියනවා. ஆகவே இந்த சத்ருண்ட வல்லமையை முதலாவது அதிகாலையில் சோத்திரம் பண்ணுறதுனால நானும் நீங்களும் அதை கட்டுகிறோம். මේ සතුරාගේ බලය උදෑසන ස්තුති කිරීම තුලින් ඔබත් මමත් බඳිනු ලබනවා. இரண்டாவது நமக்கு நாம் செய்கிற காரியம், அல்லது ரெண்டாவது நமக்கு கிடைக்கிறது என்ன? දෙවනුව අපට ලැබෙන්නේ කුමක්ද? கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். කරුණාව ලබා ගත යුතුයි. இந்த அதிகாலையில் சோத்திரம் பண்ணுறதுனால இந்த ரெண்டு காரியம் சம்பவிக்கிறது. උදෑසන ස්තුතිය තුලින් අපිට මේ කාරණා දෙකම ලැබෙනවා. கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். කරුණාව ලබා ගැනීම. இந்த கிருபை என்ன செய்கிறது? මේ කරුණාව කුමක්ද කරන්නේ? ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் தன்னை அதிகாலையில் தட்டி எழுப்புறதை குறித்து என்ன சொல்கிறார்? යெசாයා අනාගත වක්තෘ අලියම උන්වහන්සේ ඔහුව තට්ටු කර පුබුදු වීම පිළිබඳව කුමක්ද සඳහන් කරන්නේ? அதிகாலையில் அவரை ஆண்டவர் தட்டி எழுப்புறதுனால கிடைக்கிற பிரதிபலனை குறித்து அவர் என்ன சொல்கிறார்? ස්වාමීන් වහන්සේ ඔහුව අලියම අවදි කිරීම තුලින් ඔහු ලබා ගන්න ආශිර්වාද පිළිබඳව ඔහු කුමක් පවසනවාද? ஏசாயாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் යெசாයා 50 වන පරිච්ඡේදය 4ஆம் வசனம். 4 වන පදය.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். විඩා වූ අයට වචනවලින් පිහිටවෙන්ට දැනගෙන සිටීමට ස්වාමියෝ දෙවියන් වහන්සේ උගතුන්ගේ දිව මට දී තිබේ. கல்விமான்களின் நாவை எனக்கு அவர் தந்தருளினார். උගතුන්ගේ දිව උන්වහන්සේ මට දී තිබේ. அவை அதிகாலையில் நாங்கள் கிருபையை பெற்றுக்கொள்றதுனால இந்த வாலிபராகிய உங்களுக்கு சம்பவிக்கிறது என்ன? අලුයම උන්වහන්සේට ස්තුති කර කරුණාව ලබා ගැනීම තුළින් තරුණ ඔබට කුමක්ද සිද්ධ වෙන්නේ? கல்விமானின் நாவை கொடுக்கிறார். උගතුන්ගේ දිව උන්වහන්සේ ඔබට ලබා දෙනවා. படிக்கிறதுக்கு, ඉගෙනීමට, வேலை செய்கிறதுக்கு, රැකියාව කිරීමට இவனமான சிறந்த ஞானத்தை ஆண்டவர் தருவார். මේ අයුරින් ස්තරම්ම ප්‍රඥාව ස්වාමීන් වහන්සේ ඔබට ලබා දෙනවා. அந்த வசனத்தில் தொடர்ந்தும் அவர் என்ன சொல்லுகிறார்? මේ පදයේ දිගටම උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ? தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? අනාගත වක්තෘ කුමක්ද කියන්නේ? காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்றவர்களைப் போல நான் கேட்கும்படிக்கு என்னை என் செவியை கவனிக்கச் செய்கிறார். ගෝලයන් මෙන් ඇසීමට උන්වහන්සේ උදයක් පාසා පුබුදුවන සේක, මාගේ කන පුබුදුවන සේක. ஒரு கற்றுக்கொள்றவன், ஒரு வேலைக்காரனை போல என்று சொல்லப்பட்டிருக்கு. වැඩකාරයෙකු ලෙස, ඉගෙන ගන්නව කෙනෙකු ගෝලයෙකු ලෙස කියා තිබෙනවා. ஒரு சிறிய மாணவன் பாடசாலையில் ஆசிரியர்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ශිෂ්‍යයෙකු, සිසුවෙකු පාසලේ ගුරුවරයාට විරුද්ධව නැගිටින්න නොහැකි. அவர்களுக்கு படிப்பிக்க முடியாது. උගන්වන්නට පුළුවන්. ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன மாணவன் படிப்பிக்க முடியாது. குடா சிஷ்யக்குட்ட குருவரையாட்ட உகன்வன். ஒரு ஆசிரியனுக்கு ஒரு சிறிய மாணவன், பாடசாலையில் இருக்கிற மாணவன் படிப்பிக்க போக முடியாது. குருவரையாட்ட பாசலே සිටින குடா கனிஷ்ட சிஷ்யக்கு උගන්වන්නට යන්නට බැරිය. ஆனால் அவன் அந்த சின்னவன் என்ன செய்ய வேணும்? නමුත් ශිෂ්‍යයා කුමක් කළ යුතුද? ஆசிரியர் சொல்றதை கேட்கணும். ගුරුවරයා කියන සියල්ල අසා සිටිය යුතුයි. கேட்கறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? ඇසීමට ඔහුට කුමක්ද අවශ්‍ය? நான் ஒரு சிறிய ஆள், எனக்கு ஒன்றும் தெரியாது என்றொரு மனப்பான்மை தேவை. මම කුඩා කෙනෙක්, මට කිසි දෙයක් දන්නේ නැහැ. මේ සිතේ යටහත්කම උට අවශ්‍යයි. வாழச்சேனையில் வாலிப முகாம் நடந்த நாட்களில் வாழச்சேனை தருண கந்தர் பவத்து காலையே ஒரு சந்தர்ப்பத்தில் එක් අවස්ථාවක ஒரு வாலிபன் பிசாசுடைய ஆவினால் பிடிக்கப்பட்டவனை எங்களுடைய பிரதர்ஸ் இருக்கிற ரூமுக்கு கொண்டு வந்தார். තරුණයෙක් යක්ෂ පීඩිත වූ කෙනෙක්ව අපගේ සහෝදරයන්, දේවසේවක සහෝදරයන් සිටින කාමරයට ගෙන ආවා. அப்பொழுது அவனுடைய பேரை கேட்டால் ඔහුගේ නම ඇසුවිට அவன் சொல்கிறான், இந்த பேர் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு. ඔහු කිව්වා මගේ නම ප්‍රේරිත වූ පවුල් කියා. அப்போ அங்கே இருக்கிற இன்னொரு பிரதர் சொன்னார், அந்த பிரதருக்கு அவனை தெரியும். அப்போ சொன்னார், உன்னுடைய பேர் அதல்லைன்னு சொல்லி அவனுடைய சரியான பேரை சொன்னார். ඒ ස්ථානයේ සිටියව බ්‍රදර් කෙනෙක් මේ ළමයාව හඳුන්වනවා, නැත ඔබේ නම මේකයි කියා ඔහුගේ හරි නම කිව්වා. அவன் கொஞ்ச நேரம் தன்னுடைய பெயரை சொன்னான். ටික වෙලාවක උ තමාගේ නම කිව්වා. திருப்பி கேட்ட பொழுது නැවත ඇසුවිට என் பேர் பேதுரு. නැවත කිව්වා මගේ නම பேத்ரஸ். இப்போ அவன் என்ன செய்கிறான்? දැන් කුමක්ද ඔහු කරන්නේ? அவன் பேதுரு ஆமன்னு சொல்லி ஜெபிக்க தொடங்கிட்டார். பேத்ரஸ் කියලා දැන් ඔහු යාඥා කිරීමට ආරම්භ කළා. இப்போ 2-3 பிரதர்ஸ் இருந்தாங்க. பிரதர்ஸ்ලා දෙතුන් දෙනෙක් හිටියා. அவர்கள் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். ඔහුට කෑම දුන්නා. இவன் என்ன செய்தான்? මොහු කුමක්ද කළේ? அந்த சாப்பாடை எடுத்து කෑම අරගෙන எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தார். සියලු දෙනාටම ටික ටික බෙදලා දුන්නා. என்னன்னு கேட்டா, ඇයි කියලා ඇහුවම தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்றும் තමා ප්‍රේරිත பேத்ரஸ் කියාත් தான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலம் கொடுக்குறார். ඔහු අන් අයට රාත්‍රී භෝජනය දෙන බවත් කිව්වා. பாருங்க, அவனோட தலைக்குள்ள என்ன இருக்கு? ඔහුගේ ඔළුවේ මොනවද තියෙන්නේ? பெருமையின் ஆவி. උඩුකමේ ආත්මය. நான் பெரியாள், මම ලොකු කෙනෙක්.
அவனுக்கு அப்போ கற்றுக்கொள்ளணும்ன்ற விருப்பம் இல்லை. ඔහුට ඉගෙන ගැනීමේ ආශාවක් නැත. பாருங்க, அதிகாலையில் கிருபையை பெற்றுக்கொள்றபடியா என்ன நடக்கிறது? බලන්න අලුයම කරුණාව ලබා නොගන්නා නිසා කුමක්ද සිද්ධ වෙන්නේ? கிருபையை பெற்றுக்கொள்ளாட்டி இதுதான் நான் ஒரு பெரிய ஆளுன்ற ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கும். කරුණාව ලබා ගත්තේ නැත්තම් මම ලොකු කෙනෙක් කියන හිත තමයි ඇතිවන්නේ. அப்போ என்னோட இருந்த கொஞ்ச நாள் இருந்த பிரதருக்கு அவருக்கு கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. මා සමග ටික දිනක් සිටියා වූ ඒ බ්‍රදර්ට ඉගෙන ගැනීමේ ආශාවක් තිබුණේ නැහැ. அவருக்கு வேணும் பாஸ்டருக்கு கற்றுக் கொடுக்கணும். ඔහුට අවශ්‍ය වුණේ පාස්ටර්ට උගන්වන්න. அவருக்கு விருப்பம் பாஸ்டருக்கு கற்றுக் கொடுக்கணும். ඔහුට අවශ්‍ය ආශාව පාස්ටර්ට උගන්වන්න. பாருங்க, அது கிருபை இல்லாட்டி இப்படிப்பட்ட தலை தான் நமக்கு இருக்கும். பாருங்க, කරුණාව නැති වුණොත් අපේ ඔළුව මේ වගේ තමයි. அவை கற்றுக்கொள்றதே போல படிக்கிறதுக்கான ஒரு வாஞ்சியை கர்த்தருடைய கிருபை கொடுக்கும். ඉගෙන ගන්නව කෙනෙකු ලෙස ඉගෙන ගැනීමේ ආශාව උන්වහන්සේගේ කරුණාව අපට ලබා දෙනවා. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாகவே ஒரு ஒரு காவலாளன் விழிப்பாக இருக்கிற ஒரு வாலிபனாக மாறுவீர்கள். ස්වංක්‍රීයවම ඉබේටම ඔබ අවදිව සිටින මුරකරුවෙකු ලෙසට එවිට මාරු වෙනවා. என்னத்துக்கு நீங்கள் அப்படி விழிப்பாக ஒரு காவலாக மாறுவீர்கள்? ඇයි ඔබ අවදිව සිටින මුරකරුවෙකු විය යුත්තේ? நீங்கள் படிக்க வேண்டும். நான் ஒரு சிறியாள், எனக்கு போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறதுன்றான சிந்தனை இருக்கிறபடியால் මම ඉගෙන ගත යුතුයි. මම කුඩා කෙනෙක්. මට තව බොහෝ දුර යා යුතුයි. ඒ සිතවිල්ල ඔබට තිබෙන නිසා நீங்கள் கவனித்து கேட்கிறதான ஒரு வாஞ்சை இருக்கிறபடியால் සාවධානව ඇහුම්කන් දීමේ ආශාව ඔබට තිබෙන නිසා ஆண்டவர் என்ன செய்வார்? தட்டி எழுப்புகிறாராம். ස්වාමීන් වහන්සේ ඔබට තට්ටු කර පුබුදවනවලු. இந்த வசனம் சொல்றது ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். මේ පදයේ සඳහන් වෙනවා උන්වහන්සේ මාව තට්ටු කර පුබුදවනවා කියා. அப்போ யாராவது அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பினா උදෑසන යම් කෙනෙක් අපට තට්ටු කර අවදි කළා නම් உங்களை வீட்டில் அம்மா அப்பா மூத்தவர்கள் அதிகாலையில் தட்டி எழுப்பினால் ඔබේ නිවසේ මව පියා වැඩිහිටි කෙනෙක් ඔබට තට්ටු කර ඔබව අවදි කළා නම් நீங்கள் என்ன செய்வீர்கள்? ඔබ කුමක්ද කරන්නේ? கோவிப்பீர்களா அல்லது கீழ்ப்படிஞ்சு எழும்புவீர்களா? කෝප වෙනවද? කීකරු වෙලා නැගිටිනවද? ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? යෙසාය අනාගත වක්තෘ පවසන්නේ කුමක්ද? அவர் என்னை தட்டி எழுப்புறார். උන්වහන්සේ මාව තට්ටු කර පුබුදවනවා. அவர் எழும்பிட்டார். ඔව් අවදි වුණා. ஆகவே தட்டி எழுப்புற பொழுது நான் ஒரு சின்னால் என்ற அபிப்பிராயம் இருந்தால், கிருபை இருந்தால் நீங்கள் கோவிக்க மாட்டீர்கள். තට්ටු කර අවදි කරන විට මම කුඩා කෙනෙක් කියලා ඔබ හිතනවා නම්, ඔබට කීකරුකම තිබෙනවා නම් ඔබ කවදාකවත් කෝප වන්නේ නැහැ. அதை குடிச்சு ஒரு வெறுப்பாக இருக்க மாட்டீர்கள். ඒ කියන්නේ ඔබ අප්‍රසන්න වෙන්නේ නැහැ. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவர் தட்டி எழுப்பினார், அவர் எழும்பிட்டார். බලන්න යෙසාය අනාගත වක්තෘව දෙවියන් වහන්සේ තට්ටු කර අවදි කරනවා. ඔහුත් අවදි වෙනවා. ஆனபடியால் அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ඔබෙන් ඔහුගේ ජීවිතය බලන්න. அவருக்கு நல்ல ஒரு தரிசனம் கிடைத்தது. ඔහුට හොඳ දර්ශනයක් ලැබුණා. அதான் பரலோக தரிசனம். ස්වර්ගීක දර්ශනය. பரலோகம் தரிசனம் கிடைத்த பிற்பாடு ස්වර්ගීක දර්ශනය ලැබුණාට පසු அவருடைய வார்த்தைகள், பார்வைகள் எல்லாம் மாறிவிட்டது. ඔහුගේ වචන, ඔහුගේ බැල්ම සියල්ල වෙනස් වුණා. அவருடைய அறிக்கை கூட மாறிவிட்டது. ඔහුගේ කියා සිටීම පවා වෙනස් වුණා. அதுக்கு முதல் வேறு ஓதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். ඊට පෙර ඔහු වෙන මොනවදෝ කියමින් සිටියා. மற்ற ஜனங்களை குறித்து எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தார். අන්සෙනග පිළිබඳව අනාගත වාක්‍ය ඔහු පවසමින් සිටියා. ஆனால் அவருக்கு அந்த தரிசனம் கிடைத்த பிற்பாடு, ඒත් ඔහුට දර්ශනය ලැබුණාට පසු, பரலோக தரிசனம் கிடைத்த பிற்பாடு ඔහුට ස්වර්ගීක දර්ශනය ලැබුණාට පසු அவர் அவருக்கு நல்ல வெளிப்படுத்தல் கிடைத்தது. ඔහුට හොඳ එළිදරව්වීමක් ලැබුණා. முதலாவது கிடைத்த வெளிப்படுத்தல் என்ன? පළමුව ලැබුණ එළිදරව්වීම කුමක්ද? பாவ அறிக்கை. පාප කියා සිටීම ගැන. இன்றைக்கு நம்முடைய சபையில பாவ அறிக்கை மறைந்து கொண்டே போகிறது. අද අපගේ සභාවේ පාප කියා සිටීම අද වසන් වෙමින් සැඟවෙමින් යනවා. அறிக்கையிட தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட டிரெக்டாகவே சொல்லலாம் என்ற ஒரு
அபிப்பிராயம் போய்க்கொண்டே இருக்கிறது. කියා සිටීම අවශ්‍ය නැත, හරි නැත. දෙවියන් වහන්සේට ඍජුවම කියා සිටින්න පුළුවන්. මෙන්න මේ තැනට ඇවිත් තිබෙනවා. ஆனபடியால் சிகரெட் குடிக்கிறவர்கள், மதுபானம் பாவிக்கிறவர்கள், இந்த ஃபோனில் படங்கள் பார்க்கிறவர்கள் எல்லாரும் அதிகரித்திருக்கிறார்களே தவிர குறைந்து போகவில்லை. මේ හේතුව නිසා දුම්බෙටි මත්පැන් පානය කරන්නන්, සිනමා චිත්‍රපට නරඹන්නන් වැඩි වෙනවා මිසක් අඩු වී නැත. விடுதலை இல்லாதவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். මිදීම නැත්තා වූ අය වැඩි වෙවි තිබෙනවා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? ஊழியக்காரத்தில் அறிக்கையிடுகிறது இல்லை. දේව සේවකයන්ට කියා සිටින්නේ නැත. அவர்கள் ஊழியக்காரர் எல்லாத்தையும் சொல்லுகிறார் என்று சொல்வார்கள். දේව සේවකයන් සියල්ලම කියනවා කියලා උන් කියනවා. ஆனால் அவர்கள் அங்க அப்படி சொன்னதை இவர்கள் கேட்கல. එලෙස උන් කියා තිබෙන බව මොවුන් අසලා නැත. இவர்களுக்கு அறிக்கையிட விருப்பம் இல்லை. ඔවුන්ට කියා සිටින්නට කැමති නැහැ. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனம் வந்தவுடனே එසායා අනාගත වක්තෘට දර්ශනය පැමිණි විට அவர் முதலாவது செய்தது அறிக்கை. පළමු කොටම කළේ කියා සිටීමයි. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். මම අපවිත්‍ර තොල් ඇති මනුෂ්‍යෙක් වෙමි. இரண்டாவது சொல்லுகிறார், அசுத்தமான ஜனங்கள் மத்தியில், அசுத்தமான ஜனங்களோடு ஜீவிக்கிறேன். අනික් දෙවනුව කියනවා අපවිත්‍ර තොල් ඇති සෙනගක් මැදියේ මම ජීවත් වෙමි. ஜனங்களோடும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கலந்து ஜீவிக்கிறேன். ඒ සෙනග සමග එවන් වාතාවරණයක් ඇතුවයි ඔහු එකතු වුණේ. இந்த இருதயத்தை துறந்து 3 விதமாக தனது அறிக்கையை பகிரங்கமாக சொன்னார். ඔහු තමාගේ මුඛය හොඳින් නැර 3 ආකාරයට තමාගේ කියා සිටීම ප්‍රසිද්ධියේම කරනවා. இன்றைக்கும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியுடைய அறிக்கையை நாங்கள் வாசிக்கிறோம். අද දින පවා ඒ යෙසායා අනාගත වක්තෘගේ කියා සිටීම අපත් කියවනවා. இன்றைக்கு கூட அவருடைய வசனம் அவருடைய அறிக்கையை சொல்லுகிறது. දේව වචනය ඔහුගේ කියා සිටීම අදටත් පවසනවා. அதனால ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெட்கம் உண்டாகிறதா? ඒ නිසා යෙසායා අනාගත වක්තෘට ලැජ්ජාවක් ඇති වුණාද? வெட்கம் உருவாகிறது இல்லை. ලැජ්ජාවක් ඇති වුණේ නැත. இன்னும் அநேகர் சீயோனாக புதிய சிலையமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். තවත් බොහෝ දෙනා නිසා සියොන ලෙස යෙරුසලම ලෙස මාරු වෙමින් තිබෙනවා. அவருடைய அறிக்கையானது பகிரங்கமாக்கப்பட்டு அநேகரை சியோனாக புதிய சிலையமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. මක්නිසාද ඔහුගේ කියා සිටීම ප්‍රසිද්ධ වී බොහෝ දෙනා සියොන හා යෙරුසලම ලෙස මාරු වෙමින් තිබෙනවා. ஆகவே இவர் நல்லொரு அறிக்கை செய்தார். ඔහු ඉතා හොඳ කියා සිටීමක් කළා. இந்த வாலிபர் முகாமில் இந்த பைபிள் ஸ்டடியில் வந்துட்டு நீங்கள் ஒரு சிலர் இருதயத்தை துறந்து நல்லொரு அறிக்கை செய்யுங்கள். මේ තරුණ කඳවුරේ මේ බයිබල් පාඩමට පැමිණි ඔබ ස්වල්ප දෙනෙක් ඔබේ හිත විවෘත කර උන්වහන්සේට හරියට කියා සිටින්න. இந்த வாலிபர் முகாம் வந்திருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள், நல்லொரு அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுங்கள். මේ තරුණ කඳුරට සහභාගී වූ ඔබගේ අනිත් මිතුරන්ට පවා කියන්න හොඳ කියා සිටීමක් කරන්න කියලා. நாளைக்கு மத்தியானத்தோட இந்த வாலிபர் முகாம் முடிந்துவிடும். හෙට දිවා භාගයත් සමගම තරුණ කඳුර අවසන් වෙනවා. பயப்படாதிருங்கள். நீங்கள் ஊழியக்காரத்தில் அரைக்கிறதுக்கு பயப்படாதிருங்கள். බය වෙන්න එපා. දේව සේවකයන්ට කියා සිටින්න බය වෙන්න එපා. அவர்கள் அப்படி சொல்ல போறது இல்லை. ඔවුන් එසේ කියන්න යන්නේ නැහැ. விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். අදහන්න විශ්වාස කරන්න. ස්වාමීන් වහන්සේ ඔබව ආශිර්වාද நல்ல කරයි. ஒரு அறிக்கை செய்து பாருங்கள். හොඳ කියා සිටීමක් කර බලන්න. அதை இன்றைக்கே செய்யுங்கள். අදම කරන්න. நீங்கள் ஜாமக்காரராக மாறுவீர்கள். ඔබ මුරකරුවෙකු ලෙසට මාරු වෙනවා. இந்த தீர்க்கதரிசி அறிக்கை செய்த பிற்பாடு මේ අනාගත වක්තෘ කියා සිටියන් පසු அற்புதம் நடந்தது. පුදුමයක් සිද්ධ වුණා. நீங்க இன்றைக்கு செய்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். අද ඔබ කර බලන්න. උන්වහන්සේ යහපත් බව රස බලා දැනගන්න. செய்து பாருங்கள். කරලා බලන්න. உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ඔබට පුදුමයක් සිද්ධ වෙයි. என்ன அற்புதம்? කුමක්ද පුදුමය? 2 අற்புதம் இந்த தீர்க்கதரிசிக்கு நடந்தது. පුදුම දෙකක් මේ අනාගත වක්තෘට සිද්ධ වුණා. ஏற்கனவே ஒரு அற்புதம் நடந்தாயிற்று. කලින්ම පුදුමයක් සිදු වී අවසానයි. அதோட சேர்த்து 3 அற்புதம். ඒත් සමගම පුදුම තුනක්. அதாவது முதலாவது அற்புதம் பரலோக சிங்காசனத்தை பார்த்தது. පළමු පුදුමය නම් ස්වර්ගයේ සිංහාසනය ඔහු දුටුවා. இரண்டாவது அற்புதம்
தேவ தூதன் சிங்காசனத்திலிருந்து நெருப்பு தணலை கொண்டு வந்ததை இவர் பார்க்கிறார். දෙවනුව දේවදූතයා සිංහාසනයේ සිට ඒ ගිනි අඟුරක් රැගෙන එන බව හොදුටුවා. நெருப்பு தணலை அப்படியே இவரை நோக்கி நேர தூதன் கொண்டு வர்றதை இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ගිනි අඟුර ඔහුට කෙලින් අරගෙන එන ආකාරය ඔහුද ඍජුවම දුටුවා. இவர் எப்படி அறிக்கை செய்தாரோ, ඔහු කෙසේ කියා සිටියාද, எங்க அறிக்கை செய்தாரோ, කොහේ කියා සිටියත්, எந்த இடத்தை அறிக்கை செய்தாரோ කොමන ස්ථානයේ කියා සිටියත් அந்த இடத்துல தான் அக்கினி தணல் சிங்காசனத்திலிருந்து வந்து அந்த இடத்திலே தணல் வைக்கப்பட்டது. සිංහාසනයේ සිට පැමිණ එම ගිනි අඟුර එම ස්ථානයේ තබනු ලැබුවා. இது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஆச்சரியம், அற்புதம். அது මෙය ඔහුගේ ජීවිතයේ සිද්ධ වුණු පුදුමයන්. அவர் தன் அறிக்கையிட்ட இடம், அந்த இடத்தை அக்கினியானது பட்சித்து போட்டது. ඔහු කියා සිටීමට තෝරාගත් එම ස්ථානය ගින්න විසින් අවුලනු ලැබුවා. பாருங்க, இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் அறிக்கையை எல்லாரும் சொல்லுகிறார். අදටත් බලන්න මේ යෙසායාගේ කියා සිටීම සියලු දෙනාම කියවනවා. இன்றைக்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம். අද අපි ලැජ්ජ වෙනවා. ஊழியக்காரரை குறை சொல்லுகிறோம். දෙව සේවකයන් පවා කියනවා. பல ஆண்டுகள் கடந்தும் ஏசாயா தீர்க்கதரிசியின் அறிக்கை இன்றைக்கும் பிரசங்கமாக சொல்லப்படுகிறது. බලන්න අවුරුදු ගණනාවක් පසුව පවා යෙසායාගේ මේ කියා සිටීම දේශනාවෙන් අපි කියනවා. வெளியேற பெற்றவனாக அவனை மாற்றியாச்சு. එය ඔහුව ඉතා අනර්ග කෙනෙකු බවට මාරු කළා. இன்றைக்கு நல்ல ஒரு அறிக்கை செய்யுங்கள். අද හොඳ කියා සිටීමක් කරන්න. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பிப்பார். ඔබගේ ජීවිතයේ උන්වහන්සේ පුදුමයක් සිදු කරයි. எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு அபிஷேகத்தை அந்த இடத்துக்கு கட்டளிடுவார். සියලු පාප අයිතුකම් සියල්ලටම කමා කර ආලේපයක් උන්වහන්සේ අන කරයි. நீங்கள் ஒரு காவலாளர்களாக, ஒரு நிரந்தரமாக உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக கர்த்தர் மாற்றுவார். මුරකරුවෙකු ලෙසට නිරන්තරයෙන්ම තමාව ආරක්ෂා කර ගන්න දෙවියන් වහන්සේගේ මිනිසියෙකු ලෙසට උන්වහන්සේ ඔබව මාරු කරයි. நீங்க சபையை பாதுகாக்க தேவையில்லை. ඔබ සභාව ආරක්ෂා කරන්නට අවශ්‍ය නැහැ. உங்களோட பெற்றாரை பாதுகாக்க தேவையில்லை. ඔබේ දෙමව්පියන් ආරක්ෂා කරන්නට අවශ්‍ය නැහැ. நீங்க ஊழியக்காரரை பாதுகாக்க தேவையில்லை. ඔබ දේව සේවකයන්ව ආරක්ෂා කරන්නට අවශ්‍ය නැත. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். පළමුවට ඔබව ආරක්ෂා அவர் කරගන්න. நல்ல ஒரு அறிக்கை செய்தால் හොඳ කියා සිටීමක් කරන්න. ஆண்டவர் உங்களை நீங்களே பாதுகாக்கிற காவலாளனாக மாற்றுவார். ස්වාමීන් වහන්සේ ඔබවම ආරක්ෂා කරගන්න මුරකාරයෙකු බවට පත් කරයි. ஆண்டவர் வந்து அக்கினி தணலை வைப்பார். ගිනි අඟුර උන්වහන්සේ ගෙනවිත් තබයි. மூன்றாவது அற்புதம் என்ன? තුන්වෙනි පුදුමය කුමක්ද? இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் சுத்தமானேன். ඔහු පවසන්නේ මම පවිත්‍ර වූයෙමි. நான் சுத்தமானேன். මම පවිත්‍ර වූයෙමි. பாத்தீங்களா, நல்ல ஒரு அறிக்கை. බලන්න හොඳ ප්‍රකාශයක්. இப்ப அவருக்கு நல்ல மனசாட்சி. ඔහුට දැන් හොඳ යහපත් හෘද සාක්ෂියක්. நான் சுத்தமானேன். මම පවිත්‍ර වූයෙමි. பாருங்க, இப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். මේ වගේ හොඳ පුදුමයක් උන්වහන්සේ කරයි. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா கூடுதலான ஒரு ஆசீர்வாதம், அதிசயம். ඊළඟට තවත් අමතර පුදුමයක්. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ඔබ රැකියා කරන ස්ථානයේ ஒரு மாசத்துல கிடைக்கிற சம்பளத்தை பார்க்கிலும் මාසෙකට ලැබෙන වැටුපට වඩා ஒரு 1000 ரூபாய் கூட கிடைத்தால் රුපියල් 1000ක් වැඩියෙන් ලැබෙනවා නම් சந்தோஷப்படாமல் இருப்பீர்களா? ඔබ සතුටු නොවී ඉඳීද? உங்களோட வீட்டில் ஒரு அப்பா உங்களுக்கு அம்மா அப்பா 1000 ரூபாய் கூட கொடுத்தால் சந்தோஷப்படாமல் இருப்பீர்களா? ඔබගේ නිවසේ අම්මා තාත්තා ඔබට රුපියල් 1000ක් වැඩිපුර දුන්නොත් ඔබ සතුටු නොවී ඉන්නවද? ஆகவே உங்களுக்கு இன்னொரு கூடுதலான ஆசீர்வாதம் கிடைக்கும். ඔබට තවත් වැඩියෙන් ආශිර්වාද ලැබෙයි. அந்த ஆசீர்வாதம் என்ன? කුමක්ද ආශිර්වාද? ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எனக்காக போவார்? උන්වහන්සේ අසනවා මා උදෙසා යන්නේ කවුරුද? எனக்காக யார் போவார்? මා උදෙසා යන්නේ කවුද? அப்போ இந்த தீர்க்கதரிசி வாலிபன் சொல்கிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே. මේ යෞවන අනාගත වක්තෘවරයා කියනවා, ස්වාමීනි මා යවව මැනව. என்னை அனுப்பும். මාව යවව මැනව. வேலை செய்கிற இடத்துல சாட்சியா இருக்கும்படியா என்னை அனுப்பும். රැකියා ස්ථානයේ සාක්ෂිකාරියෙක් වන්නට ස්වාමීනි මාව යවව මැනව. படிக்கிற இடத்துல சாட்சியா இருக்கும்படியா என்னை அனுப்பும்.
අධ්‍යාපනය කරන ඉගෙනුම කරන්නව ස්ථානයේ සාක්ෂියක් වන්නට මා යැව්ව මැනව. விசுவாச வீட்டில் சாட்சியாக இருக்கும்படியாக என்னை அனுப்பும். ඇදිරි නිවසේ සාක්ෂියක් වන්නට මා යැව්ව මැනව. நண்பர்களிடத்தில் சாட்சியாக இருக்கா என்ன அனுப்பும். මිතුරන් ළඟ සාක්ෂිකාරයෙකු වන්ට මා යැව්ව මැනව. இப்படிப்பட்டதான சுத்தவானாக கத்தரமை மாற்றுவார். මෙවැනි ශුද්ධවන්තයෙකු ලෙසට උන්වහන්සේ මාරු කරයි. அதற்காக எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. ඒ උදෙසා සියලු දෙනාම දැන් ස්තුති කරන්න. ஹalleluya 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 praise the lord hallelujah 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 praise the lord hallelujah 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 கத்திரங்களுக்கு இரக்கமாக தந்திருக்கிற இந்த வாலிபர் முகாமின் நிகழ்ச்சிகளுக்காக சோதரிப்போம். උන්වහන්සේ අපට අනුකම්පා කරමින් ලබා දුන්නා වූ මේ තරුණ කඳවුරේ වැඩසටහන උදෙසා ස්තුති කරමු. Hallelujah 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 praise the lord கர்த்தர் தந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக சோதரிப்போம். උන්වහන්සේ අපට ලබා දෙමින් තිබෙන ආශිර්වාද නිසා ස්තුති කරමු. Hallelujah 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 எல்லா கன மகிமை துதி அவருக்கே கொடுத்து சோதரிப்போம். සියලු ගෞරවය මම ප්‍රශංසාව උන්වහන්සේට පුදුමින් ස්තුති කරමු. Hallelujah 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 பிதாவை துதிக்கிறோம். இயேசுனே बांसට ස්තුති කරනවා. बांस දුන් මිරි විලාව නිසා ස්තුති කරනවා. තරුණ කන්දරෝ නිසා ස්තුති කරනවා. ස්වාමිනී අද දවස වැඩසටහන සියලුම ආශිර්වාද කරන්න. තරුණ තරුණියන් මැදියේ සැබෑව වෙනස් වීමක් ඇති කරන්න. වහන්සේගේ නාමය පමණයි මහිමයටපත් කළ මැනව මේ සියලුලා සිටු යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන්.